ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி பிஆரில் சோலோவாக எப்படி ரேங்க் புஷ் பண்ணுறதுன்னு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் மேட்ச்க்குள்ளே வந்துட்டால் ஓரத்தில் இருக்கிற இடத்த தான் பார்த்து மார்க் பண்ணி அதில் ஒரு 600 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும்போது தான் இறங்கணும். இப்போ மார்க் பண்ணால் அவங்களே காட்டுறாங்க. நான் சென்டோசாவில் இறங்க போகிறேன். ஸோ இறங்குறது எனிமி பக்கத்துலேயே அதே இடத்துல நம்ம இறங்குற இடத்துல இறங்கினாலும் கொஞ்சம் தள்ளி போய் இறங்கணும். நம்ம இறங்கி கிடைக்கிற கன்னை வச்சு சர்வே பண்ணிக்கணும். உடனே கன்னை எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக எனிமிக்கிட்ட போகாமல் பக்கத்தில் எனிமி இருந்தான்னா அவனை பார்க்கணும். எங்கெங்கே போகிறான், என்னென்ன பண்ணுறான், அவனோட மூமெண்ட்ஸை பார்க்கணும். நான் ஸ்ட்ரெயிட்டாக இறங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்குள்ளே எட்டி குதித்து போனேன். P90 அப்புறம் M590 எடுத்துகிட்டு வெளியே போய் A94 இருக்குது, அதை எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக மேலே வரேன். எனிமி பக்கத்தில் இறங்கியிருக்காங்க. அப்படியே மேலே போய் இங்கே ஸ்வாட் எடுத்துகிட்டு இங்கே இருக்குது புல்லட் எடுத்துகிட்டு A94 மாற்றிட்டு ஏக்கு எடுத்துகிட்டு அந்த குறைய எனிமி போகிறான். எனிமி எங்கே வீட்டுக்கு கீழே இருக்கான். சவுண்டு கேட்குது எனக்கு. நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் எனிமி வர்ற வரைக்கும். இந்த மாதிரி இடத்துல உட்காந்துட்டு வெயிட் பண்ணுங்கள் எனிமி வர வரைக்கும். எனிமி வந்துட்டான் பாருங்கள். நான் அடிச்சிட்டேன். அவன் சோனியா யூஸ் ஆகி நான் இதாகிட்டேன். இப்போ ரிவ்யூ கரெக்டாக லாஸ்ட் டைமில் இருக்கிறேன். ரிவ்யூ ஆகிடுறேன். லாஸ்ட் டைமில் ரிவ்யூ ஆகிட்டேன் பாருங்கள். சென்டோசாவிலே இறங்குறேன். கொஞ்சம் தள்ளி இறங்குறேன். போய் லூட் அடிக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நல்ல கன்று வேணும்னா துரோகன் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். துரோகன் கிடச்சா நம்மளுக்கு லக்கு கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஸ்னைப்பர் கிடச்சிருச்சு. மேலே ஏறி பார்க்கலாம். மேலே என்னக்குது பேரங்களாக இருக்குது. கீழே என்னமோ தாம்சன் இருக்குது, எடுத்துக்கலாம். இப்போ மேலே போய் பார்க்கலாம். இங்கே போனால் A94 இருக்குது. இங்கே துரோகன் இருக்குது, ரைட்டு எடுத்துக்கலாம். லக்கு கேட்ட கண்ணே கிடச்சிருச்சு. போய் இனி தேவையான லூட்டெல்லாம் அடிக்கலாம். நீங்கள் என்ன மாதிரி ஓரத்துலேயே இறங்கிக்கோங்க. ரஷ்ஷாக அடிச்சுட்டு இருக்காதீங்க. ஃபுல்லாக சர்வே பண்ணிங்கன்னா பாயிண்ட் இன்னும் ஏறும். முடிஞ்ச வரைக்கும் பூய் அடிக்கிறதுக்கு பாருங்கள். உங்களுக்கு கிடைக்கிறது புல்லட்டு மெடிக்கிட்டு எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. சர்வே பண்ணணும். ஜோன் நம்மளை கிராஸ் பண்ணுற வரைக்கும் இருக்கலாம். ஜோனுக்கு வெளியே இருக்கலாம். நம்ம கிராஸ் பண்ணுற வரைக்கும். ஃபஸ்ட் ஜோன் தான் பிளட்டு இழுக்காது அவ்வளோக்கா. அதனால் நம்மளுக்கு சேஃபாக இங்கேயே லூட் அடிச்சுட்டு இருந்துக்கலாம். ஜோன் பக்கம் வந்துருச்சு. ஃபஸ்ட் ஜோன் தான், பிரச்சனை இல்லை. இங்கேயே ஒரு மேக்ஸிமம் இருக்குது. வேணாம், நம்ம துரோகனை வச்சுப்போம். இதுதான் நல்ல கன்று. புல்லட்டு மட்டும் எடுத்துகிட்டு காயின் அங்கே இருக்குது, அங்கே போய் காயின் எடுத்துகிட்டு போகலாம்.
ஒரு பவுண்ட்ரி டோக்கன்கிட்டே போகலாம். அவனும் செத்துட்டான், 2 பேரும் செத்துட்டோம் நாங்கள். பவுண்ட்ரி டோக்கனில் போய் லூட் அடிக்கலாம். என்னோட லூட் பாக்ஸும் அங்கே தான் இருக்கும். ஏகே இருக்க எடுத்துக்கலாம், நல்லது. ஏகே இருந்துச்சு எடுத்துகிட்டு ஷார்ட்கன் புல்லட் எடுத்துகிட்டு கிளம்பலாம். முடிஞ்ச வரைக்கும் லாஸ்ட் வரை வர பாருங்கள். லாஸ்ட் வரை வந்து பூயை அடிக்கிறக்கே பார்க்கணும். அடிக்கிறதுலையே இருக்கக்கூடாது. இப்போ எனிமி டக்குன்னு எங்கேயாச்சும் பார்த்தாலுமே போய் நீங்களே அவன் உங்களை பார்க்கலன்னா அடிச்சுக்கலாம். அதுக்குன்னு ஆனால் அடிச்சிடணும் அப்படின்னு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் வேணால் தாராளமாக போய் அடிக்கலாம். நம்ம ட்ரெயின் அங்கே தான் இருக்கும், அடித்து போயிடலாம். இறங்கினோன்னே எனிமி எங்கேயாச்சும் இருக்கிறான்னு இந்த மாதிரி ஜிப்லைனில் அடித்து வந்தால் பார்த்துக்கணும். லேண்ட்மேடு ஒரு டைம் வச்சுருப்பாங்க, பார்த்துப்போங்க. நம்ம லூட் இன்னும் அடிச்சுக்குவோம். ஏர் ட்ராப் இருக்குது அங்கே, அப்புறமா போய் எடுத்துக்கலாம். நம்ம சும்மா இந்த வீட்டுக்கிட்ட மற்ற பக்கமெல்லாம் லூட் அடிப்போம். புல்லட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எஸ்கேஎஸ் இருக்குது, இது எடுத்துக்கலாம். சரி, நம்ம புல்லட் எடுத்துகிட்டு ஏர் ட்ராப் போவோம். பார்த்துக்கோங்க சைடில் எனிமி இருக்கான்னு. இப்போ க்ளோவல் போடலாமா? வேணாம், எனிமியக்க காட்டி கொடுத்துருவோம். அப்புறம் ஸ்லைடில் ஒரு எனிமி இருக்கான், நான் பார்த்தேன். அவனுக்கும் நம்ம தெரிஞ்சிருப்போம், அதை தான் அங்கே நான் பார்க்குறான். ஸ்லோவாக நான் வந்துட்டு இருக்கிறான். இப்போ இறங்கி நம்மக்கிட்ட தான் வருவோம். நம்ம ரெடியாக இருந்துக்கணும். நல்ல கன்று ஏதாச்சும் கிடைச்சா பரவாயில்ல. எஸ்விடி இருக்குது, எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அங்கே தான் இருக்கான். நம்ம ஸ்ட்ரைட்டாக அடிக்க வேணாம், அவன் நம்ம அடித்தான்னா அடிக்கலாம். அடிக்க ஆரம்பிச்சிட்டான், இப்போ நம்ம அடிக்கலாம். இன்னொருத்தனும் வந்துட்டான், அவனையும் அடிச்சிடுவோம். அவனையும் அடிச்சாச்சு. இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. இப்போ போகலாம். அவனும் பக்கத்தில் தான், நம்ம பக்கத்தில் தாங்க வண்டியை ட்ராப் பண்ணியிருக்கான். நம்மளுக்கு தெரில. நல்ல வேளை அவங்ககிட்ட போயிட்டான், அதனால தப்பிச்சிட்டோம். சரி, இவன் லூட் பாக்ஸில் லூட் அடிச்சுட்டு கிளம்பலாம். முக்கியமாக லூட் அடிக்கும்போது இந்த மாதிரி க்ளோவல் போட்டு உட்காந்து அடிங்க, லூட் அடிங்க. லூட் அடித்தாச்சு, கிளம்பலாம். லாஸ்ட் ஃபைனல் ஃபைட் 5 பேர் வந்தாச்சு. கரெக்டாக இருக்கும் கிளம்புனோம்னா. சரி, நம்ம கிளம்பலாம். அங்கே காயின் இருக்குது, எடுத்துக்குவோம். ஜோன் வேறு பக்கம் வந்துருச்சு, நம்ம கிளம்பலாம்.
ஹெல்த் ரொம்ப விட்டு நீ அடித்தது போதும். நம்ம எனிமையில் அடிக்கிறப்ப சர்வை பண்ணலாம். பூயா அடிக்க முடியுமா என்னன்னு தெரில. எனிமி இருக்கான், அவனை அடிச்சிடுவோம். ஒன் டாப் எழுத மாட்டேங்குது, ரீகாயில் ஆகுது. க்ளோவல் போட்டு ஜோன் வேறு வருது. ராக்கெட் லான்ச்சர் விட்டுட்டு க்ளோவல் போட்டு அவனும் க்ளோவல் போட்டான். நம்ம ஊக்காங் போட்டு ஹெல்த் இதாகிடுச்சு. அதனால் ஊக்காங் இதாகலை. ஜோன் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஜோனுக்குள்ளே போக முடியும்னு தெரியல. க்ளோவல் உடச்சிட்டுலாம் நீ ஆமோ தீர்ந்துருச்சு. அவனும் ராக்கெட் லான்ச்சர்றான். நம்ம போகலாம், பாம்பு போட்டு போகலாம். ஃபஸ்ட்டு மெடிக்கிட் போட்டுக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி மெடிக்கிட் போட்டுக்கோங்க. பெரிய மெடிக்கிட் நல்லா பொறுக்கி வச்சுக்கோங்க, நிறையா மெடிக்கிட்டு. அங்கே இருக்கான், டேமேஜ் கொடுத்தாச்சு. இன்னும் ஒரு புல்லட் வாங்கினா முடிஞ்சான். அதுக்குள்ளே அங்கே போயிட்டான். க்ளோவல் போட்டு ட்ரெஸ் அடிப்போம். ஜோன் நேரமாக இருக்க வருது. இப்போ நம்ம அங்கே தான் இருக்கான். 160 ஆயிடுச்சு. ஹெல்த் ரொம்ப கம்மியாக இருக்குது. அடிச்சிடலாம். சோனியா அடித்தாச்சு. லூட் அடிக்க வேணால் ஜோன் வந்துருச்சு, போகலாம். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனிமி வேறு எங்கே இருக்கான்னு தெரில. க்ளோவல் போட்டு அப்புறமா போகலாம். ஜோன் வேறு வந்துருச்சு. லாஸ்ட் ஜோன் வேறு எங்கேயும் தெரியல. அங்கே இருந்தால் பரவாயில்ல. அங்கே தூரமாக விழுந்துருச்சு. இப்போ நம்ம வேறு கிளம்பலாம். எனிமி அந்த பாறைக்கு பின்னாடி இருக்கான் பாருங்க. அந்த இடத்துல இருக்கான். வெளியே வந்தால் அவன்கிட்ட படிச்சலான்னு பார்க்குறான். வெளியவே வர மாட்டேங்கிறான். இந்த மாதிரி நீங்களும் வெயிட் பண்ணலாம், தப்பு இல்லை. ஜோன் வந்துருச்சு, நம்மளும் கிளம்பலாம். அடித்தான், க்ளோவல் போடலாம். அடிச்சிட்டான். ஜோன் பக்கம் வந்துருச்சு. ட்ரெஸ் அடிச்சு தான் ஆகணும். வேறு ஒன் டாப் விழுக மாட்டேங்குது, காயில் ஆகும். டச் விட்டுருச்சு கொஞ்ச நாள் விளாடாமல். க்ளோவல் போட்டு போகும். அவன் அந்த பாறைக்கு பின்னாடி இருக்கான். கிரனேட் போடணும். கிரனேட் டேமேஜும் இல்லை. கிலோமீட்டர் ஒர்க் பண்ணும். டேமேஜ் கொஞ்சம் போயிடுச்சு. நம்ம அடிப்போம். க்ளோவல் போட்டோம். நம்மளும் க்ளோவல் வேறு தீர்ந்துருச்சு. ஊக்காங் போட்டு போக முடியும். எதுக்கோ லேண்ட்மைட் வேணால் கையில் வச்சுக்குவோம். வந்தால் வச்சுக்கணும். செத்தாலும் கற்றுருவோம். அடித்தாச்சு. அந்த மாதிரியே சர்வை பண்ணி லாஸ்ட்டில் பூயை அடிக்கிறதுக்கு